இன்னும் கடைகளில் குழம்பு பொடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனி அது போல் செய்யாதீங்க. வீட்டில் இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல கமன்னு நீங்கள் செய்கிற நான்வெஜ், இந்த மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, கறி குழம்பு, அடுத்தது வத்த குழம்பு, எந்த குழம்பு செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்டியாக செய்யலாம். இதை நான் அரைச்சி எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுத்து விட்றேன். ஒரு வருஷம் வரைக்கும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதே போல குழம்பு பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்க செய்யற எல்லா நான்வெஜ் வெஜ்ஜுக்கும் செம்ம கலக்கலை செய்யலாம், வாசமா மனமா. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு மல்லி தான் நான் எடுத்துருக்கிறேன். இது போல கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு மல்லியை ஒரு பாத்திரத்தில் இது போல அகலமான ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது போல நல்லா பரத்தி விட்டுக்கிறேன். மல்லியை நல்லா கிளீன் பண்ணி மண்ணு தூசி இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மல்லிக்கு 300 கிராம் அளவுக்கு மிளகாய் சேர்த்தா காரம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா காரமான மிளகாய் வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்போதான் குழம்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீரகத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு, இதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே பவுலில் ஒரு 1/2 பவுல் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு, இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 பொருள் மட்டும் நான் இதில் வறுத்து சேர்க்க போகிறேன். அது வறுத்து சேர்த்தாதான் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்துக்கிறேங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு வராமல் இருக்குங்க. இதே மழை காலம் பனிக்காலமாக இருந்தால் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வெயிலில் காய வச்சுக்கலாம். நான் சொன்ன அந்த 2 பொருள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை மிதமான தீயில நல்லா வறுத்து கொடுத்துக்கணும். லைட்டாக செவந்து வரணும். இது வறுத்து சேர்க்கறதுனால நல்லா குழம்பு பொடி நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வறுத்து சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், வறுக்காமல் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நான் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு, எடுத்துடுறேன். இப்போ அடுத்தது அரிசி எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இந்த 50 கிராம் அளவுக்கு அரிசி கரெக்டாக இருக்கும். 100 கிராம் கடலை பருப்பும் 50 கிராம் அரிசி கரெக்டாக இருக்குங்க. இப்போ லைட்டாக இது பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம காய வைக்கிறதுல சேர்த்துக்கலாங்க. அது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்ல வெயிலில் ஒரு நாள் பூரா காய வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த கடலைப்பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிறேன். இது அதிக நாள் கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கூட வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக அரைக்கிறதுனால கல்லுப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் அதிகமாக கிலோ கணக்கில் அரைச்சிங்கன்னா அப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இது கருவேப்பிலை நல்லா காஞ்சி வரணும், மிளகாய் நல்லா காஞ்சி வரணுங்க. நல்லா ஒரு நாள் பூரா பாருங்கள், நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு காஞ்சி நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. மிளகாவும் அப்படி உடைக்கும் போது இப்படி சட்டுன்னு உடஞ்சிரும். நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருக்கணும் மிளகாவும். இப்போ நம்ம மெஷினில் கொடுத்து நல்லா நெய்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக கமக்கும் குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கலக்கலான குழம்பு விதவிதமாக செய்து அசத்தலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் குழம்பு பொடி அரைச்சி பாருங்க. அரைச்சிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா.